லாஸ்ட் 48 ஹவர்ஸில் கொரியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் சவுத் கொரியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் 15% மேலே கிராஷ் ஆகிருக்கு. அண்ட் இஸ்ரேல், ஈரான், யூஎஸ், மிடில் ஈஸ்ட் இந்த இடத்துல சண்டை நடக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கொரியன் மார்க்கெட் கிராஷ் ஆகணும்? சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வரப்போதா? இல்லைனா இந்த கிராஷு இதுக்கப்புறமா குளோபல் மார்க்கெட்ஸில் ஏதாவது ஒரு பெரிய செல் ஆஃப் கிரியேட் பண்ண போதா? இந்த ஓவரால் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். இந்த சவுத் கொரியன் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷுக்கு பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் 2 கம்பெனி. ஒன்று சாம்சங்கு, இன்னொன்று ஹெச்கே ஹைனெக்ஸ். இது ரெண்டுமே வந்து சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ சாம்சங்னா நம்ம ஃபோனோ இல்லை டிவியோ மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்க மெஜாரிட்டி ஆஃப் த ப்ரொடக்ஷனே சிப்ஸ் தான். ஸோ இந்த ஒரு சிப்பை வச்சு தான் ஓவரால் ஏஐ ரெவல்யூஷனே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் சவுத் கொரியாவோட எனர்ஜி கன்சப்ஷனே பார்த்தீங்கன்னா 97% இம்போர்ட் பண்ணி தான். விச் மீன்ஸ் தட் இப்போ ஓவராலாக அவங்க ஊரில் நடக்கிற அந்த ஆயில்ஸை வெளியூர்லேருந்து வாங்கி அது மூலிமா தான் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரன் ஆகுது. அது மூலிமா தான் ஓவரால் எக்கனாமி ரன் ஆகுது. அது மூலிமா தான் எல்லா எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஃபார் சாம்சங் அண்ட் ஹெச்கே ஹைனெக்ஸ் வந்து விச் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் தென் 67% ஆஃப் குளோபல் சப்ளை. ஸோ அக்ராஸ் த வேர்ல்டுக்கு இந்த 2 கம்பெனிலேருந்து தான் சிப்ஸ் போகுது. ஸோ இந்த 2 கம்பெனியுமே 2 கிரிட்டிக்கலான காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டிரேம், இந்த ரேம் டிவைசஸ். இன்னொன்று வந்து ஹெச்பிஎம், ஸோ விச் மீன்ஸ் தட் ஹை பேண்ட்வித். ஸோ இந்த ஹை பேண்ட்வித் மெமரி ஹெச்பிஎம் சொல்லுவாங்க. இது ரெண்டும் தான் முக்கால்வாசி டேட்டா சென்டர்ஸ்க்கு மேஜர் காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா டேட்டா சென்டர்ஸு ஏஐ வச்சு ரன் பண்ணுற எல்லா டேட்டா சென்டர்ஸுக்குமே இந்த காம்பனண்ட் ரொம்ப கிரிட்டிக்கல். ஸோ ஈவன் வித் ரெஸ்பெக்ட் என்விடியாவாக இருக்கட்டும், இல்லை எனி கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த 2 காம்பனண்ட் இல்லாமல் ரன்னே ஆகாது. எப்படி வந்து ஒரு காருக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மேட்டர் இல்லைனா கார் ஸ்டார்ட்டே ஆகாதுன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ 2020ல் இதுதான் நடந்தது. ஒரு ஓவராலாக குளோபல் ஷட் டவுன் நடக்கும்போது சைனாலேருந்து வரக்கூடிய செமிகண்டக்டர் சிப்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதனால் நம்ம ஊரில் இதெல்லாம் ரிலே பண்ணி கார்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கார் ப்ரொடக்ஷன் டோட்டலாகவே ஹால்ட் ஆகி கார் டெலிவரி ரொம்ப டிலே ஆகிடுச்சு. இதனால் ப்ரைஸ் பிரச்சனையாச்சு. ஸோ நிறைய ஒரு 1 by 1 டோமினோ எஃபெக்ட் மாதிரி க்ரியேட் ஆகி பெரிய டிஸ்ட்ரப்ஷன், பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுதான் இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு ஏஐயில் நடக்குது. ஸோ இந்த சாம்சங்கும் ஹைனெக்ஸ் இந்த 2 கம்பெனியுமே தே ஆர் ஹெவிலி டிபெண்ட் ஆன் சவுத் கொரியன் பிளேஸ். அந்த சவுத் கொரியன் இஸ் ஹெவிலி டிபெண்ட் ஆன் ஆயில். ஸோ அங்கே அடித்தா இங்கே வலிக்குன்ற மாதிரி அங்கே அஃபெக்ட் ஆகுறதுனால இங்கே ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இது பெரிய இஷ்யூ ஆயிரும். ஏன்னா ஓவரால் சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயரில் நல்லாவே அப்ரிஷியேட் ஆச்சு. நம்ம ஊர் மார்க்கெட்லாம் பெருசாக அப்ரிஷியேட் ஆகலை. அவங்க ஊர் மார்க்கெட் அப்ரிஷியேட் ஆனதுக்கான மேஜர் ரீசனே ஏஐ ரெவல்யூஷன் பயங்கரமாக நடக்குது. ஸோ எல்லா ஊர்லேயும் ஏஐ அடாப்ட் ஆகும். அந்த ஏஐக்காக ட்ரைவ் பண்ணுற ஒரு சிப்ஸே நம்ம ஊர் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றதுனால அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ் சவுத் கொரியன் ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே அப்ரிஷியேட் ஆச்சு. இப்போ சடனாக இந்த டிஸ்ரப்ஷன் வந்ததுனால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் பெருசாக இது ஒரு க்ரைசிஸில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு இஷ்யூனால தான் வித்தின் 2 டேஸ் ஜஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸில் 15%க்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு சவுத் கொரியாவில். ஸோ இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ கரண்ட்டாக சவுத் கொரியாவில் இந்த 2 கம்பெனிக்கிட்ட இருக்கிற இன்வென்ட்ரி அடுத்த 3 வாரம் இல்லை 4 வாரம் வரைக்கும் தான் தாங்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியே இருக்காது. ஸோ இந்த இன்வென்ட்ரி இங்கே இல்லைன்னா, சப்ளையே இல்லைன்னா அக்ராஸ் த வேர்ல்டு எங்கெங்கெல்லாம் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்கோ எல்லாமே அஃபெக்ட் ஆகிரும். ஸோ லேட்டஸ்ட் நியூஸ் படி ஈரான் என்ன சொல்கிறாங்க, இந்த ஹம்ரூஸ் ஸ்ட்ரைட் அந்த பர்டிகுலர் ரீஜனை நாங்கள் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த ரீஜன்லேருந்து எந்த கப்பலும் தாண்டி போகாது. ஸோ கண்டிப்பாக ஆயில் டெலிவரி அந்த ரீஜன்லேருந்து எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் சப்ளை ஆகுதோ அது டோட்டலாகவே டிஸ்டர்ப்ட் ஆக போகுது. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொரியாவில் 97% இம்போர்ட் நடக்குது இல்லையா? அது வந்து எல்லாமே அந்த இடத்துலேருந்து இல்லை. அது ஒவ்வொரு ஊர்லேருந்து அந்த 97% ஆஃப் த ஆயில் இம்போர்ட் நடக்குது. பட் இந்த ஓவரால் சப்ளை இந்த ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹம்ரூஸ் ஸ்ட்ரைட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலேருந்து வர சப்ளை பார்த்திங்கன்னா வெறும் 15% தான். ரெஸ்ட் ஆஃப் த சப்ளை வந்து மற்ற ரீஜன்ஸ்லேருந்து வருது. ஸோ இனிஷியலாக இங்கே சப்ளை டிஸ்டர்ப்ட் ஆகுது அப்படின்னா அவ்வளோதான், ஹோல் கொரியாவே காலின்றது வந்து ஒரு ஓவர் பேனிக் ரியாக்ஷன். ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் பார்த்தீங்கன்னா வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் டோட்டலாக ஹால்ட் ஆகிற அளவுக்கு கிராஷ் ஆச்சு. பட் இன்னும் டீட்டெயிலாக எடுத்து பார்த்தோன்னா அவங்க சப்ளை வந்து ஸ்கேட்டர்டாக தான் இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, மலேசியாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. பட் கத்தார்லேருந்து இந்த ரீஜன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற விஷயம் மட்டும் இப்போ டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு. ஸோ சடனாக இந்த ஒரு நியூஸ் வந்ததுனால அது ஹெவி இம்பேக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட கரண்ட் சினாரியோ படி இது எல்லாமே வந்து டைவர்சிஃபைடாக தான் இருக்குது அந்த எனர்ஜியோட இம்போர்ட். பட் இருந்தாலுமே இப்போ இவங்களோட எஃபெக்ட் எங்கே போய் ஆக போகுதுன்னா வெறும் 4% ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி தான் ஸ்ட்ரெயிட்ஸ் ஆஃப் ஹம்ரூஸ், விச் மீன்ஸ் தட் 4% ஆஃப் த ஓவரால் கொரியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி தான் இப்போ இம்பேக்ட் ஆக போகுது. ஸோ அதனால் ஓவராலாக இதை ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது இம்பேக்ட் ரிலேட்டிவ்லி கம்மி தான்.
பட் நரேஷன் ஃப்ரம் த மீடியா ஃப்ரம் எவ்ரிவேர் அக்ராஸ் த குளோப் வந்து ஒரே ஒரு கண்ட்ரியை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு ஏஐ இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அது ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றதுனால தான் இப்போ செல் ஆஃபே நடந்திருக்கு. மெயினாக நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஆயிலோட ப்ரைஸ் $85 மேலே கட்டணும் தொடர்ந்து 2 வாரம் இருந்ததுன்னா, ஆப்வியஸ்லி இப்போ இவங்களோட இம்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இவங்களோட இம்போர்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அந்த சிப்போட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும். சிப்போட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, சிப்பை யூஸ் பண்ணுற எல்லா ஏஐ கம்பெனிஸும் அவங்களோட சர்வீசஸோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களோட சர்வீசஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால், ஆப்வியஸ்லி அதை கன்சியூம் பண்ண போகிற யூசர்ஸு, அதை கன்சியூம் பண்ண போகிற கம்பெனிஸு, அவங்களுக்கும் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆக போது. அது எவென்ச்சுவலி வில் பாஸ் ஆன் டு த யூசர்ஸ். ஸோ வென்ஸ் யூசர்ஸ்க்கு பாஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லி இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ இது ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்டாக அக்ராஸ் த குளோபுக்கு நிறையவே அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, அந்த அம்ரூத் ஸ்ட்ரைட்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து இவங்க இப்போதைக்கு கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. பட் அது ஓப்பனே பண்ணல, இன்னும் 2-3 மாதம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்க போகிறாங்கன்னா, கத்தார்லேருந்து சப்ளை ஆகிற மேஜர் ஆயில் ஃப்ளோஸ் அக்ராஸ் த வேர்ல்டு பெருசாக டிஸ்டர்ப்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு என்ன பிரச்சனைனா, ஓகே நாங்கள் தான் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஆயிலை யூஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, எல்லாமே எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக மாறிட்டோம், எல்லாருமே எலக்ட்ரிக் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட, ஸ்டில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் ஆயிலை டிபெண்ட் பண்ணி தான் எனர்ஜியே ப்ரொடியூஸ் ஆகுது. அதை டிபெண்ட் பண்ணி தான் எலக்ட்ரிசிட்டியே ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற நரேட்டிவ் என்னென்னா, கம்ப்ளீட்டாக ஏஐ டிஸ்ரப்ஷன். ஏஐ வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிடும், நிறைய விஷயம் பயங்கரமான அவுட்புட் வரும். ஸோ ஓவரால் குளோபல் அவுட்புட்ஸே வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இப்படின்னு போயிட்டுருக்க டைமில் இந்த ஒரு கண்ட்ரியை நம்பி ஓவரால் சப்ளையே இருக்குது, எனர்ஜி சப்ளையே இருக்குது. இந்த எனர்ஜி இவங்களுக்கு அடி வாங்கினா மற்ற எல்லா ஊருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த சிப்ஸ், டெலிவரி பண்ணுற அந்த ஏஐ சிப்ஸு, ரேம்ஸு, இந்த ஹை பேண்ட் வித் மெமரி, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும்போது ஓவராலாக ப்ரொடக்ஷனே ஸ்டாண்ட் ஸ்டில்ல வந்துடும் அக்ராஸ் த குளோபு. ஸோ இது கண்டிப்பாக வந்து கொரியாவோட நிற்காது. இது மற்ற ஊருக்கும் போகலாம்ன்ற ஒரு பயத்தினால தான் ஒரு பேனிக் செல்லிங் நடந்திருக்கு கொரியாவில். பட் ஓவராலாக ஒன்று மட்டும் உறுதி, இவ்வளோ நாள் நடந்த வாரில் நம்ம மார்க்கெட் அஸ் யூஷுவலாக கரெக்டாக போயிட்டு இருந்தது. ரஷ்யன் உக்ரைன் வாருக்கு நம்ம மார்க்கெட் கரெக்டாக போயிட்டு இருந்தது. அக்ராஸ் த குளோப் இந்த பேனிக்கும் அவங்க 2 பேரும் அதை அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ஈரான், இஸ்ரேல், ஈராக் இதெல்லாம் பிரச்சனையாகிட்டு இருக்கும்போது கூட பெருசாக இந்த இஷ்யூவும் வரல. அதே மாதிரி யூஎஸும் சும்மா இல்லாமல் எல்லா கண்ட்ரிலையும் போய் அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. அப்பயும் எந்த பிரச்சனையும் வரல. பட் ஃபஸ்ட் டைம் எப்போ ஈரான் டைரெக்டாக வந்து டேக் ஓவர் பண்ணி மிடில் ஈஸ்ட் அஃபெக்ட் பண்ணி அந்த மிடில் ஈஸ்ட் வழியாக போகிற அந்த ஆயில் சப்ளையை கட் பண்ணாங்களோ, இப்போது வந்து ஒரு பெரிய பேனிக் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் ஆகுது. ஸோ சம்மந்தமே இல்லாமல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கொரியாவே கிராஷ் ஆகும்போது டெஃபினட்டாக இதுக்கப்புறம் போக போக தான் பீப்புள் வில் ரியலைஸ், கம்பெனிஸ் வில் ரியலைஸ் அவங்களோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ இது டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கும் ஸ்பில் ஓவர் ஆக தான் போகுது. பட் அந்த இம்பேக்ட் எந்த அளவுக்கு எந்த இண்டஸ்ட்ரியை பயங்கரமாக அஃபெக்ட் ஆக போகுதுன்றதெல்லாம் இன்றைக்கி கம்மிங் டேஸில் தான் ஒவ்வொன்றா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். ஸோ இதுக்கப்புறமாவும் நீங்கள் இந்தியன் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற எனி பர்சனாக இருந்தாலும் சரி, யூ ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இதுக்கு முன்னாடி இருந்த சினாரியோஸை விட இப்போ இருக்கிற சினாரியோஸ் ஓட இம்பேக்ட்டு கொஞ்சமாக மற்ற எல்லா கண்ட்ரீஸ்க்கும் போக ஆரம்பிக்கும் போது வி ஹவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர் இருந்தால் அவாய்ட் எக்ஸசிவ் லிவரேஜ். ரிஸ்க்கை மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பிகாஸ் இன்றைக்கி கேப் டவுன் ஆகிடுச்சு, நாளைக்கு கேப் டவுன் ஆகாதுன்னு நினச்சி நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி ஸோ இந்த கேப் அப்பு கேப் டவுன்லாம் இந்த மாதிரி சினாரியோஸில் அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளோட ஒரே வேலை என்னென்னா, வி ஜஸ்ட் ஹவ் டு சர்வைவ் திஸ் பீரியட். சர்வை ஆகிட்டாலே போதும், நம்மளோட கேபிட்டலை காலி பண்ணாமல் அதை பாதுகாத்துட்டாலே போதும். இந்த பீரியட் தாண்டினதுக்கப்புறம் வாலட்டிலிட்டி ரெடியூஸ் ஆகும்போது அஸ் யூஷுவல் யூ கேன் ட்ரேட் பேக் இன் யுவர் நார்மல் ஜோன். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல். சம் அதர் வீடியோவில் சம் அதர் டாப்பிக்கில் ஐல் see you guys. Bye.